வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்ல புரோட்டீன் சத்து நிறைந்த குருமா தாங்க செய்ய போறோம். இந்த குருமா ஹோட்டல் சுவையில வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று சேர்க்க போறோங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு அருமையா இருக்குங்க. ஈவன் சாதத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நைட் ஃபுல்லா ஊறின பச்சை பட்டாணி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைச்சதுன்னா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பட்டாணியில் உள்ள தண்ணிகள் எல்லாம் நீக்கிட்டு இது போல ஒரு குக்கர்ல பட்டாணியை மட்டும் சேர்த்துக்கலாம். காய்ந்த பச்சை பட்டாணினா நைட்டு ஃபுல்லா ஊறணுங்க. அப்பதான் இது நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கல் உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. இது பாதி வேகட்டும், பாதி மசாலா கூட வேகணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கீனி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா நம்ம இது போல் வதக்கி கொடுத்துக்கணும். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா அந்த கண்ணாடி பக்குவத்தில் சுருளை வதங்கினா போதும். நம்ம இன்னைக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குருமா செய்கிறோங்க. பாருங்க, இந்த பக்குவத்தில் நல்லா சுருளை வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு குழவிக்கல்லில் தட்டி தான் சேர்த்துருக்குறோம். நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடி பிடிக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். அப்பதான் இந்த தக்காளிகள் எல்லாம் நல்லா குழைவாக வதங்கி வருங்க. அதே போல் இது போல் குருமா செய்யும் போதெல்லாம் தக்காளிகள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்குங்க. இந்த குருமாவுடைய டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் மட்டும் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளிகள் நல்லா குழைவாக எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அதுவரை நல்லா நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுல்ல. இந்த பக்குவத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம இது போல் 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதே போல் இந்த குருமாவுக்கு மிளகாய்த்தூள் மசாலா தூள்லாம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வேக வைத்த பட்டாணியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பட்டாணி மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்க தோல்களை நீக்கிட்டு நல்லா சின்ன சைஸாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் பூரி, சப்பாத்தி, டிஃபன் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பச்சை பட்டாணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. புரோட்டீன் சத்து நிறைந்தது. இதுக்கு பதிலாக நீங்கள் கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இது போல் 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பட்டாணி வெந்து தாங்க இருக்குது. அதனால் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இந்த குருமா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக குருமா பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பார்க்க தண்ணியாக இருக்குல்ல, கடைசியாக நம்ம மசாலா அரைத்து சேர்க்கும்போது நல்ல திக்கான பக்குவத்தில் வந்துடுங்க. இப்போ உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கிற டைமில் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி 4 முந்திரி பருப்புகள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது இந்த கசகசாவும் நல்லா பேஸ்ட் போல் அரைப்படும். ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னா கொரகொரப்பாக இருக்கும். அதனால தான். இப்போ 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். இதுதான் இந்த குருமாவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க எண்ணெய்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. இப்போ இது போல் நல்லா நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா இந்த பக்குவத்தில் நம்ம இது கூட ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கிளாஸ்க்கு குறைவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டுகளை சேர்த்த பிறகு இது கொஞ்சம் திக்காகும். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமி போல் சூப்பராக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக பாலில் 4 முந்திரி பருப்புகளை ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு முறை இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை 2 நிமிஷத்துக்கு அடுப்புலேயே வச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது இன்னமும் நல்லா திக்காகுங்க. கார குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.